இப்போ ஆணவக்காரோட அறிகுறிகள் இந்த அடிப்படையில் ஆணவக்காரோட அறிகுறிகள்லாம் என்னன்னு பார்ப்போம். முதலாவது சொன்ன மாதிரி உண்மையை ஏற்க மாட்டான். எவ்வளோதான் உண்மையை நீங்கள் எடுத்து சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். குர்ஆன் சொல்லுது, நீங்கள் அவரிடத்திலே எந்த சான்றுகளை ஆதாரங்களை கொண்டு வந்தாலும் அவர்கள் அவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறது. இப்போ இந்த சாதியை எடுத்துக்கிடுங்க. நம்ம சொல்கிறோமே அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்னு. சாதாரண அறிவோடு யோசித்தால் தெரியாதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனாட்டமி, ஃபிசியாலஜி, சைக்காலஜி, உடல் அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் மூளை எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்குது, ஹார்ட் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபிசியாலஜி அது இயங்குகின்ற விதம், ஹார்ட் இயங்குகின்ற விதம், மூளை இயங்குகின்ற விதம், சிறுநீரகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சைக்காலஜி உளவியல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே என்ன மேலே கீழே எங்கேருந்து வந்தது மேலே கீழே. தேவைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, பசி, காமம், தாகம் இருக்குல்ல, இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு மாறுதா? ஒவ்வொரு சமுதாயத்துக்கு மாறிட்டு இருக்கா? இல்லை. ஆசை, நிராசை, சுயமரியாதை உணர்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி. எங்கேருந்தப்பா வந்தது உயர்வு தாழ்வு?